கணவன் மனைவிங்கிறவங்க ரொம்ப மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் கூட சமயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுடுவாங்கங்க. அது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க. அது ஒரு காமெடியான கதை ஒன்று நான் படித்ததில் எனக்கு பிடிச்சது. அந்த கதையை சொல்கிறேன். அதன் மூலமாக சில கணவன் மனைவிகள் அந்யோன்யமாக இருக்கிறவங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறவங்க, ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேராசை இல்லை சின்ன ஒரு விஷயத்தில் தன்னோட வழி தவறிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த கதை நான் படித்தது தான். ஆனால் அந்த கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு எழுதினவங்களா அது யாராக இருந்தாலும் நான் இந்த கதையை சொல்கிறதுக்கு அது காரணமாக இருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கதையை உங்களுடைய கதையை நான் ஷேர் பண்ணுறதில் நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதாவது ஒரு 60 வயது அவங்களுக்கு கணவருக்கு அந்த பர்த்டே அவங்க நல்ல விதமாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மனைவி கணவன் 2 பேருமே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போவாங்க. அவங்க அந்த 60 வயது வரைக்கும் ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ அந்யோன்யமாக அவங்க எவ்வளோ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி இந்த லைஃப்பை வாழ்ந்திருக்காங்க. அப்போ அந்த 60 வயசில் பர்த்டேயை கொண்டாட அந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்கே அந்த ஹோட்டலில் உட்காந்துருப்பாங்க உணவுக்காக. அப்போ ஒரு அழகிய தேவதை அவங்க முன்னாடி வருவாங்க. அந்த தேவதையை பார்த்துட்டு 2 பேரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அப்போ அந்த தேவதை சொல்லுவாங்க, உங்களுடைய இந்த வாழ்க்கை தாம்பத்தியத்தில் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ராசியாக இருந்திருக்கீங்க, அதனால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு அந்த தேவதை சொல்லும். உடனே அந்த பெண்மணிகிட்ட இந்த தேவதை கேட்கும், உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் மனைவியில் அந்த மனைவி சொல்லுவாங்க, எனக்கு நாங்கள் இவ்வளோ ரொம்ப அந்யோன்யமாக அந்த லைஃப்பை நாங்கள் நடத்திட்டு இருந்திருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஊரை சுற்றி பார்க்கணும், உலகத்தை சுற்றி பார்க்கணும், எல்லாத்தையும் நானும் என் கணவரும் சேர்ந்து ரசித்து அதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு தேவை இந்த ஆசை தானே, இதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கப்பலை, அந்த கப்பல் தளத்தில் அவங்க 2 பேரும் மேலே போய் உட்கார அளவுக்கு அந்த தேவதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் உலகத்தை சுற்றி பாருங்கள், நீங்கள் எந்த இடம்லாம் போகணுமோ நீங்கள் அதில் போயிட்டு வரலாம், இந்த கப்பலில் உங்களுக்கு உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும். உடனே கணவன்கிட்ட கேட்கும் தேவதை, உங்கள் ஆசையை நீங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம், நான் இந்த வாய்ப்பை ரொம்ப பயன்படுத்திக்க விரும்புகிறேன், இதே உலகத்தை சுற்றி பார்க்க தான் நானும் விரும்புகிறேன் அப்படிங்கும். தேவதை உடனே சந்தோஷப்படும். அப்படியா அப்படிங்கும். இல்லை, ஆனால் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஆசை, அதையும் சேர்த்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே தேவதை என்ன அப்படின்னு கேட்கும், எனக்கு என்னை விட ஒரு 30 வயசு குறைந்த ஒரு பெண்ணை என் கூட அனுப்பணும் நீங்கள், நான் உலகத்தை சுற்றி பார்க்க அப்படின்னு சொல்லுவார் அவர். உடனே இந்த மனைவிக்கு ஒரே ஷாக் ஆகிடும், அந்த தேவதைக்கு கூட ஷாக் ஆகிடும். உடனே மனைவி கொஞ்சம் கண் கலங்கி சொல்லுவாங்க, நாம் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்கோம், இப்போ போய் இப்படி என்னை கைவிடுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, இது உங்களுக்கு சரியா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்களா, நீங்கள் பேசுனது சரியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என்னுடைய ஆசை அதுதான் அப்படின்னு அவர் உறுதியாக இருப்பார். தேவதையும் கேட்கும், என்ன நான் உங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறது பாராட்டி தானே நான் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க வந்தேன், நீங்கள் இதை மாதிரி சொல்கிறது அது நல்லாவே இல்லை, நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிங்க, உங்கள் கன்சிடரேஷன் நீங்கள் பண்ணுங்கள் திரும்பவும் அப்படின்னு சொல்லும் தேவதை. இல்லை, நான் அதில் உறுதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கணவன் சொல்லிடுவார். உடனே அந்த தேவதை சரி உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர குச்சியை கொடுத்து, இதை நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் செஞ்ச ஆசை உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவார். இந்த கணவர் அந்த மந்திரத்தை குச்சியை தொடுவார். அப்போ தொடும் பொழுது அந்த கணவருடைய வயது 30 கூடிடும். 30 வயசு கூறி 90 வயசு ஆகிடுவார். அப்போ தேவதை சொல்லும், நீங்கள் உங்கள் மனைவியினுடைய வயசு 30க்கு குறைவான ஒரு பெண்ணு தானே கேட்டீங்க, இப்போ உங்கள் வயசுக்கு உங்கள் மனைவியோடைய வயசு நீங்கள் 30 வயசுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சிடும். அந்த மனிதர் அந்த கணவர் அதிர்ச்சி ஆகிடுவார். இப்படி தாங்க நாம் எவ்வளோ தான் அந்யோன்யமாக வாழ்ந்தாலும் சில சமயங்களில் இந்த பேராசை சில பேரை 2 பேரும் பிரிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள், சில சின்ன விஷயங்கள், நெருடல்கள் லைஃப்பில் நடக்கிறது தான் உண்டு இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த கதை.
எனக்கு தோணுச்சு. இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை இந்த கதை எழுதியவர்களுக்கு, நான் இதை சொல்லுவதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.